Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் மேல்வயலாமூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்ட நபரை அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரமேஷ். மேல்மலையினர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேல் வயலாமூர் ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த எல்லம்மாள் சம்பத் அவர்கள் நேற்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்ட நபரை வயது முதிர்ந்தவர் என்றும் பாராமல் அடித்தார். இது அவலூர்பேட்டை காவல்துறையினர் கண்முன்னே நடைபெற்ற சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினர் ஒன்றியத்துக்கு உட்பட்டது மேல் வயலாமூர் ஊராட்சி. இந்த ஊராட்சியில் நேற்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி பொது இடத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டம் நடைபெற்ற ஊராட்சியில் 3523 வாக்குகள் உள்ளது. கிராம சபை கூட்டம் என்பது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தின்படி 3000க்கும் மேற்பட்ட வாக்குகள் உள்ள கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் குறைந்தபட்சம் 200 நபர்கள் கோரம் இருக்க வேண்டும் என்பது விதி. இந்த நிலையில் மேல் வயலாமூர் கிராம சபை நடைபெற்ற இடத்தில் சுமார் 50 பேர் கூட இல்லை என்பதால் கிராம சபை கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது குறுக்கிட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் மகன் பொதுமக்களை ஒருமையில் மிரட்டினர். திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லம்மாள் சம்பத் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த முதியவர் ஒருவரை அடித்தார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி மேல்மலையினர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கிராம சபை கூட்டத்தில் துப்பு நபர்களே இருந்த நிலையில் இதை தட்டி கேட்ட நபரை ஊராட்சி மன்ற தலைவர் அடித்ததும் அவரது மகன் மற்றும் கணவர் கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்ட நபரை அநாகரிகமாக பேசி அவரை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து மேல்மலையினர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சையத் முகமது அவர்களிடம் பொதுமக்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் அளித்த போது அவர் அலுவலகத்தில் யாரும் இல்லை, அதிகாரிகள் யாரையும் அனுப்ப முடியாது என அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் காவல்துறையினர் கண்முன்னே சம்பவம் நடந்தும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நன்றி ரமேஷ். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லோகநாதன்.